நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அரவிந்த் செம்மையான ஆப்பு வச்சுட்டாரு. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி கிட்ட மட்டும் இந்த வீடியோவை காட்டலாமா இல்ல நம்ம மல்லிகிட்டையும் காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. மல்லிகிட்ட காட்டினா ராஜேஸ்வரிக்கு சரியான ஆப்புங்க. அப்படியே சும்மா ராஜேஸ்வரி புளிச்சு எடுப்பாங்க மல்லி. இதுக்கப்புறம் மல்லியோட கையில தான் ராஜேஸ்வரியோட பிடியும் ரஞ்சிதத்தோட பிடியும் அப்படின்ற மாதிரி பயத்துல அப்படியே ஐயோ என்ன விட்டுருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இதுல நான் சம்மந்தப்பட மாட்டேன்னு காலில் விழுந்து கதறுவாங்க. விஜய் கிட்ட மட்டும் காட்டுறாத, அதுக்கப்புறம் அவன் அந்த வீட்டை விட்டே துரத்துருவான்னு சொல்லிட்டு ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியும் மாறி 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 காலில் விழுந்து கதறாங்க. அதை பார்க்கும் போது இருக்கே சந்தோஷம், அடடே இதுதானா சொர்க்கம், இப்படிதானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ மொட்டமா தள்ளி நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து நம்ம காலிலே விழுந்து கெஞ்சர் மாதிரி இருக்கே சுகம் வேற லெவல். அதை மன்னிக்கிறது அதோட இன்னும் ஒரு போதையா இருக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட ரியாக்ஷன் இப்படி இருக்கு. இது முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் டாப் டக்கர் நம்ம அரவிந்த் தாங்க. ஏன்னா அரவிந்தோட கரெக்டான உழைப்பும் அரவிந்தோட முயற்சியும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இதே வேற யாரும் தான் முயற்சி கண்டிப்பா பண்ணிக்க மாட்டாங்க. அரவிந்த்ன்றதுனால நம்ம மல்லியோட வாழ்க்கையும் நம்ம ஓனர் அதாவது விஜயோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும், இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நம்ம முடிஞ்ச எல்லா உதவியும் நம்ம பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம அன்னபூர்ணி எல்லா விஷயத்தையும் அரவிந்த் கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு அரவிந்துக்கு நல்ல செயல் வந்துச்சு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுக்குள்ள வரணும், இதுக்குள்ள வந்து எப்படியாவது மல்லியோட வாழ்க்கையை நம்ம ஒரு பூர்த்தி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. முடிவெடுத்து அதுக்கான முயற்சிகள் எல்லாமே பல பல விஷயங்கள்லாம் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் குரோத் ஆகி வந்து நின்று இருக்காருன்னா அது எல்லாமே அவரோட உழைப்பு தாங்க காரணம். அவரு உழைப்பு இல்லாம எதுவுமே நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் அவர் மட்டுமே பாத்துக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வந்தா என்ன நடக்கும், அதே சமயத்துல நம்ம மல்லிக்கே தெரிய வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். வீடியோவை காட்டிடுறாங்க. அதை நம்ம ராஜேஸ்வரி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா எதுவுமே காட்டியாத மாதிரி நம்ம மல்லி இருந்து இப்போதைக்கு இதை நம்ம கேட்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம், ரெஸ்ட் கொடுத்து அடிக்கிச்சாதான் வலி ரொம்ப உரைக்கா இருக்கும். இப்ப எட்டு போய் காட்டினா உடனே எதான ஒரு சாக்கா சொல்லி அவ தப்பிச்சிருவா. நமக்கு எதான ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாள். அந்த நேரத்துல இந்த ஆப்பை அவுத்து விட்டோம்னா அவரோட நிலைமை அதே கதி தான். போய் ராஜேஸ்வரி ரஞ்சிதுங்கிட்ட இனிமே அந்த மல்லி கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். மல்லி கிட்ட எதுவும் நம்ம பேசிக்க வேணாம், நீ எதுவும் பேசாத, அவங்ககிட்ட நம்மளோட பிடியே ஓடுறகிட்ட தான் இருக்கு, கொஞ்சம் நம்ம இது பண்ணாலும் நம்மள அவ்வளவுதான் பாலுங்கறதுல தள்ளி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருக்காங்க. ரஞ்சித் இருந்து நான் எல்லாம் உஷாரா தான் பண்ண, நம்ம என்ன தெரியல ராஜாம்மா எப்படியும் ஒண்ணு மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீ அம்மா உஷாரா பண்றது அங்கதான் இருக்கு, அழகா தெளிவா போய் வாழைப்பழம் மாதிரி ஆதாரத்தை கொடுத்துட்டு வந்துக்கிற. அந்த ரவுடி வீடியோ எடுக்கிறானா இல்லையா இதான், ஆனா கவனிச்ச உன் இஷ்டத்துக்கு போனா காசை கொடுத்த பேசினா வந்துட்டேன். இப்ப பாத்தியா எவ்வளவு தலைவலின்னு சொல்லிட்டு. இதுக்குதான் சொல்றது, தேவையில்லாம தன்வாயே தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தியா இப்ப எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்திலயும் ஃபீலிங்லயும் இருக்காங்க. இதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா எண்டுன்றது இருக்குங்க. அதுக்கான என் கார்டு எப்போ வரப்போகுது அதுதாங்க ஒரு ட்விஸ்டாவே இருந்துகிட்டு இருக்கு. பாப்போம், எல்லாமே நல்லதுக்கு கடவுள் மேல பாரத்தை போட்டு நாம போற பாதையில நம்ம சந்தோஷமா போனா எல்லாமே நமக்கு சிறப்பாகவும் சீரும் அமைப்பாகவும் அமைஞ்சிருங்க. அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுனால ஒரு யூஸும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம முன்னேற போயினே இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு growth ஆக முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இப்போதைக்கு நாம இருந்துகிட்டு இருக்கோம். சரி ஓகே, நடந்துச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து வராங்க. வந்து மல்லியம்மா கிட்ட, மல்லியம்மா எப்படியோ நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல, அப்பா சொன்னதுமே எனக்கு பயம் ஆயிருச்சு, உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தாங்கிருக்கவே மாட்டேன், என் உயிரே போயிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு பேசுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லி மேல வெண்பாவுக்கும் பாசங்க ஈர்ப்பு ரொம்பவே அக்கறையும் பாசமும் வச்சுன்னு இருக்காங்க. இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கிறதால நம்ம எதுவுமே பேசவும் முடியாது, அந்த இடத்துல நம்மளுடைய எதுவுமே காட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம்னா பாத்துக்கோங்களேன். ராஜேஸ்வரி ரஞ்சிதை பார்த்துட்டு இவங்க பாசத்தை ஃபர்ஸ்ட் உடைக்கணும், இவன் மேல என்னத்துக்கு இவன் இப்படி பாசம் வச்சுங்களா பைத்திய மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ரஞ்சித் கிட்ட கேட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றது, அந்த அளவுக்கு அவன் மயக்க தெரிஞ்சவ, இந்த வீட்டவே சுருட்டுனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெண்பாவை மயக்கணும், வெண்பாவை மயக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கி வச்சுன்னு இருக்கா, மயக்கக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆமா, இவன் மயக்கந்தே இல்லை, இவளுக்கு துப்பு இல்லாததுக்கு உடனே இவ்வளவு காரணம் சொல்லுவா, என்னன்னா சொல்றாங்க பாத்தியா அப்படின்ற மாதிரி தாங்க போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனை
பிரச்சனை இப்படியே தான் தொடர்ந்து போகுமா, இல்லை அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருமா, என்னடா இது இப்படி போயிடுச்சு நம்ம வாழ்க்கை என்னைக்குமே இப்படியே இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல யோசிக்க தோணுது. எப்படி யோசிச்சாலும் எல்லாமே கிடைக்கிறது ஒரே ஒரு பதில் தாங்க, நாம பண்ணது எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே நம்ம கரெக்டு தான், அது மாதிரி எல்லாமே சிறப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் போயின்னு இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு இருக்கோம். பாப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்ல பாருங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.